ஜல்லிக்கட்டில் மாடு பிடிப்பதையும் மாடு வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வைப்பதையும் ரீல்ஸ் வீடியோவாக பதிவிட்டு வந்த இரு குழுக்கள் இடையே ஏற்பட்ட சண்டை கொலையில் முடிந்துள்ளது. மாடுபிடி சண்டை கொலை வரை சென்றது ஏன்? புதுக்கோட்டை மாவட்டம் கீழவேப்பங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயது இன்பரசன். இவர் சென்டரிங் வேலை செய்யும் கூலி தொழிலாளியாக உள்ளார். மேலும் இவர் ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து வரும் நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரராகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் பொற்பனை கோட்டை மணக்கொல்லை தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது விக்னேஷ், தெற்கு இம்மனாம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் இவர்களது நண்பர்கள் ஒன்றிணைந்து அன்பு பாய்ஸ் என்ற பெயரில் குழு அமைத்து ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது, ஜல்லிக்கட்டு காளைகளை வாடிவாசலில் இறக்கி பிடிப்பது உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் இன்பரசன் அன்பு பாய்ஸ் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையை பிடித்துள்ளார். இதனால் அன்பு பாய்ஸ் இளைஞர்கள் கோபமடைந்துள்ளனர். மேலும் அன்பு பாய்ஸ் காளையை அடக்கிய இன்பரசன் காளையை அடக்கியது குறித்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் உள்ளிட்டவற்றை வைத்துள்ளார். இதனால் மேலும் அன்பு பாய்ஸ் இளைஞர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்பரசன் காளைகள் பிடிப்பதை நிறுத்திவிட்டு காளை வளர்ப்பதில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் இன்பரசன் வளர்க்கும் காளை எந்த ஜல்லிக்கட்டிலும் காளையர்களிடம் பிடிபடாமல் இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அன்பு பாய்ஸ் இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டு காளையை வம்பு இழுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பதிவிட்டு வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இன்பரசன் கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி ராயப்பட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் நண்பர்களுடன் சேர்ந்து அன்பு பாய்ஸ் இளைஞர்களுடன் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக சம்பட்டி விடுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்த நிலையில் பின்னர் அவர்களும் பிணையில் வெளிவந்துள்ளனர். காவல்துறையினர் மற்றும் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் இன்பரசன் தரப்பினரையும் அன்பு பாய்ஸ் இளைஞர்களையும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இனி இரு தரப்பினரும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று பேசி முடித்ததாக கூறப்படுகிறது. அன்பு பாய்ஸ் இளைஞர்கள் இன்பரசன் மீது உள்ள கோபத்தை மனதிலேயே வைத்திருந்துள்ளனர். இதற்கிடையில் இன்று புதுக்கோட்டை அடுத்த அழகம்மாள்புரத்தில் நடைபெற்று வரும் கட்டடப் பணிக்கு சென்ட்ரிங் வேலை செய்ய இன்பரசன் மற்றொரு நபருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அன்பு பாய்ஸ் என்று எழுதப்பட்ட இருசக்கர வாகனங்களில் வந்த 6 நபர்கள் இன்பரசன் வந்த இருசக்கர வாகனத்தை மோதியுள்ளனர். இதில் சுதாரித்துக் கொண்ட இன்பரசன் இருசக்கர வாகனத்தில் இருந்து ஓடத் தொடங்கியுள்ளார். ஆனால் அவரை விடாது துரத்திச் சென்ற இளைஞர்கள் இன்பரசனை அழகம்மாள்புரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே சரமாரியாக வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் இன்பரசன் துடிதுடித்து கிடந்த நிலையில் இது குறித்த அப்பகுதியினர் வத்ராக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இன்பரசனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற இன்பரசனின் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். புதுக்கோட்டை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் பிருந்தா தலைமையிலான போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இன்பரசனை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது அன்பு பாய்ஸ் குழுவைச் சேர்ந்த விக்னேஷ், ரஞ்சித், ரோகேஷ், சீனு, திருமூர்த்தி உள்ளிட்ட 6 நபர்கள் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த 6 நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு மோதலில் மாடுபிடி வீரர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.